இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன நடந்தது? ஐயா, என் பொண்டாட்டிக்கு வயிறு வலிங்க. கை வைத்தியம் பார்த்து எதுவும் சரியாகல. அதனால மாத்திரை வாங்கலான்னு சைக்கிள் எடுத்துட்டு கோயில் வழியா போயிட்டு இருந்தாங்க. ஜானகி அம்மா கோயிலுக்குள்ள இருந்து பதட்டமா வெளியே வந்தாங்க ஐயா. அப்ப கல்லு தடுக்கி தடுமாறி கீழே விழ பார்த்தாங்க ஐயா. அப்ப அவங்க மடியில இருந்த நகையெல்லாம் கீழே விழுந்துருச்சுங்க ஐயா. அதை எடுத்து மடியில வச்சுக்கிட்டு வேகமா நடந்து போயிட்டாங்க ஐயா. இது பெரிய வீட்டு சமாச்சாரம், இது எதுக்கு வெளியே சொல்லிக்கிட்டுன்னு பயந்துட்டு போயிட்டாங்க ஐயா. திருடு போன கோவில் நாயக்காக பஞ்சாயத்து கூட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு மனசு கேட்காம நான் பார்த்ததை சொல்லலான்னு வந்தாங்க ஐயா. ஐயோ, அட பாவி, திருடின நகையை திருப்பி தரேன்னு வர சொல்லிட்டு இப்படி அபாண்டமா போய் சொல்றானே. சரி, நீங்க போலாம். அடுத்த சாட்சி. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. ஜானகி அம்மா அவங்க வீட்டு நகைகளை என் கடையில தான் அடமானம் வச்சிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை காலையில என் கடைக்கு வந்தாங்கோ. அவங்க அடமானம் வச்சிருந்த நகையெல்லாம் திருப்பி எடுக்கணும்னு சொன்னாங்கோ. சரின்னு நான் பில்லு போட்டு பதியறதுக்குள்ள அவங்க வேற நகையை கொடுத்து அந்த நகையை அடமானம் வச்சுக்கிட்டு ஏன் நகையை கொடுங்கன்னு சொன்னாங்கோ. அப்போ எனக்கு அது கோவில் நகைன்னு தெரியாம போச்சு. அவங்களே போலீஸ் கைது பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் திருட்டு போன கோவில் நகைன்னு தெரிஞ்சிச்சு. நான் இவர்கிட்ட கோவில் நகையை அடமானமே வைக்கல. ஏன் சேட்டு, அவங்க அடமானமே வைக்கலைன்னு சொல்றாங்க. அவங்க பொய் சொல்றாங்க ஐயா. நகைய என் கடையில அடமானம் வச்சதுக்கான அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்த ரசீது என்கிட்ட தான் இருக்கு. இந்த ரசீதுல இருக்கிறது உங்க கையெழுத்து தானே? ஆமா, ஆனா இத நான் கோவில் நகையை அடகு வைக்கிறதுக்காக போடல. இத நான் அவரு ரசீதை காட்டி கையெழுத்து கேட்டதுக்காக போட்டேன். ஐயா, அவங்க கையெழுத்து போடலன்னு பொய் சொல்றாங்கோ. இது அவங்க போட்ட கையெழுத்து தான். இல்லப்பா, அவங்க என்ன பார்க்க வரவே இல்லைங்க ஐயா. அன்னைக்கு நீங்க பால்காரர் வீட்டுக்கு போகலையா? இல்ல, இதை என்னால ஏத்துக்க முடியாது. இங்க சாட்சி சொல்ல வந்த எல்லாருமே ஜோடிக்கப்பட்ட பொய் சாட்சிங்க. அண்ணா, அப்படிலாம் சொல்லிட முடியாது. முதல் தடவையா தான் அண்ணனே எதிர்த்து பேசியிருக்காரு. அன்னைக்கு ராத்திரி கோவிலுக்கு போற வழியில ஜானகி அம்மாவை நானே பார்த்தேன். நான் இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போறதில்ல. இதே நேரம் நாளைக்கு நான் தீர்ப்பு சொல்றேன். நாளைக்கு தள்ளி போட்டு உங்க அண்ணியை காப்பாத்த பாக்குறீங்களா? எங்க காப்பாத்த நினைச்சிருந்தா கோவிலுக்கு போற வழியில ஜானகி அம்மாவை நான் பார்க்கவே இல்லைன்னு போய் சொல்லியிருப்பேன். திருடு போனது கோவில் நகை. அது ஒன்றும் சாதாரணமான குற்றம் கிடையாது. அதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். இனிமே ஒரு வாட்டி கோவில் நகையை தொட்டு பார்க்கறதுக்கு எல்லாருமே யோசிக்கணும். அப்படி ஒரு தீர்ப்பை சொல்றதுக்கு எனக்கு அவகாசம் வேணும். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தலைவரா என்னோட முடிவு. இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சபை கலையலாம். சூப்பருங்க. அந்த குடும்பத்தோட ஆணி வேலையே கை வச்சிட்டீங்க. இனிமே அந்த குடும்பம் தலையெடுக்கிறதே கஷ்டம். ஆமாமா, தான் பொண்டாட்டியால இப்படி ஒரு அவமானம் வரும்னு ரகுராம் நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டாமா. அண்ணே, லிங்கம் சொல்ல வர விஷயமே வேற. அந்த குடும்பத்தோட ஆணி வேற அண்ணன் தம்பி ஒற்றுமை தானே. முதல் முறையா சிவா தான் அண்ணனுக்கு எதிரா பேசியிருக்கான். தான் உடன் பிறப்பே தனக்கு எதிரா பேசினதே
ரகுராமுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அவங்க ஒற்றுமையிலேயே இப்ப கைய வச்சிருப்போம்ல, அதுதான் லிங்கம் சந்தோஷமா சொல்றேன். பஞ்சாயத்துல அந்த ரகுராமனை தூக்கிட்டு அந்த இடத்துல சிவராமனை உட்கார வச்சதும் உங்க ஆட்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நாங்க இந்த ஏரியாக்கு வந்து 6 மாசம் தான் ஆகுது. எங்களுக்கு உங்களை நல்லாவே தெரியும். அப்படியா? பயா பெரிய தொகையா கொடுக்கணும். ம், ஏதோ என்னால முடிஞ்சதை தரேன். பயா நீங்களே உங்க பேரு தொகையெல்லாம் எழுதிடுங்க. சின்ன நல்ல பேனாவா கொடுக்க கூடாதா? ஐயோ சாரி சாரி சாரி. சீனு பேப்பர் கூட பையா தொடச்சுக்கிட்டோம். இந்தாங்க. இந்தாங்கோ, என்னால முடிஞ்சது. தேங்க்யூ சார். அச்சா, ரொம்ப நன்றி. வா வா. மாயா, இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் ஒரு காரணமா தான். நான் அப்புறமா சொல்றேன். இதே மாதிரி ராஜு கிட்டயும் போய் கைரேகையை வாங்கணும். வா போலாம். வா சீனு. என்னப்பா மை கசைது? ஒரு நிமிஷம் சார். இந்தாங்க சார், இந்த பேப்பர்ல தொடச்சுக்கோங்க. குடு. என்னாச்சு? மாயா, இந்தா. அவன் இந்த பேப்பர்ல தான் தொடச்சான். சூப்பர்டா. கவர் கூட. சரி வா போலாம். போலாமா? மாயா, இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? இதோ பக்கத்துல வந்துட்டோம்ல, அங்க போய் நான் சொல்றேன். மாயா, ஒண்ணுமே புரியல. எல்லாமே புரியும் சீனு. நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு போ.